யோவான் 9ஆம் அதிகாரத்தில் போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? முதல் 12 வசனத்தை பார்த்தோம். முதல் 12 வசனத்தில் பார்வை இல்லாம பிறந்த ஒருவன், பார்வை இல்லாம பிறந்த ஒரு மனிதன் இல்லையா? நாம பிறவி குருடன் அப்படின்னு சொல்லுவோம். பிறக்கும் போதே குருடனாக பிறந்தோம். அப்படி பிறந்த ஒருத்தனை ஆண்டவராகிய இயேசு குணமாக்கின ஒரு சம்பவத்தை தான் யோவான் 9ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள்ல பார்க்கணும். அவன் ஆண்டவர்கிட்ட வந்தப்ப ஆண்டவர் அவன் கண்கள்ல என்ன பண்றாரு? மண்ணை எடுத்து அதில் எச்சிய துப்பி அதை சேரா மாற்றி அந்த சேரை அவன் கண்ணில் பூசி விட்டு, நீ போய் என்ன பண்ணு, சீலோவாம்ங்கிற அந்த குளத்துல போய் உன் கண்களை கழுவு அப்படின்னு சொல்றார். அவன் போய் கழுவிட்டு வந்த உடனே கழுவும் போதே அவனுக்கு என்ன கிடைச்சிருச்சுங்க? பார்வை கிடைச்சிருச்சு. அவனுக்கு ரொம்ப பரவசம். எனக்கு பார்வை கிடைச்சிருச்சுங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்துல வர்றான். இந்த சந்தோஷத்தை ரொம்ப நேரம் நிலைக்க சிலர் விடல. உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கிறத சிலர் என்ன பண்றதில்ல, விரும்புறதில்ல இல்லையா? அது சில சமயம் சொந்தக்காரராக இருக்கலாம், சில சமயம் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், சில சமயம் கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். அவங்க ஒருவர் சந்தோஷமா இருக்கிறத அவங்க என்ன பண்றதில்ல, விரும்புறதில்ல. இந்த மனுஷன் எனக்கு பார்வை கிடைச்சிருச்சுன்னு மகிழ்ச்சியா இருக்கிறான். அப்ப அவனை பார்த்த மக்கள் சொல்றாங்க, இந்த பையனை பார்த்தா, இந்த ஆளை பார்த்தா இந்த கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தானே குருடானா, அவனை மாதிரியே தெரியுதுல்ல அப்படின்னு சிலர் சொல்றாங்க. உடனே அவன் என்ன சொல்றான்? நான் தாங்க அவன், நான் தான் அவன். இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு, என்ன பண்ணாரு? சேறு உண்டாக்கி என்னோட கழுத்தை கண்ணில் பூசினாரு, என்னை போய் கழுவிட்டு வர சொன்னாரு. நான் கழுவிட்டு வந்தேன், எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? பார்வை கிடைச்சிருச்சு. இப்ப ஆண்டவர் இயேசு தன்னிடத்துல வர்றவர்களை, அவரை நம்பி வருகிறவர்களை அவர் என்ன பண்றதில்ல, வெறுமையாக அனுப்புவதில்லை. He fulfills your needs. உன்னுடைய தேவைகளை அவர் சந்திக்கும்படி உன்மேல அக்கறையுள்ள ஆண்டு. மற்ற எல்லாரை விட அதிகமா நம்ம மேல அக்கறை வச்சிருக்கிறவர் நம்மளை படைத்த கடவுள் மட்டும்தான். நம்மை உண்டாக்கின கடவுள் மட்டும்தான் நம்ம மேல உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட அதிகமான அன்பு வைத்திருக்கிறார். சரிங்களா? இப்ப இந்த ஆளு பார்வை பெற்றுட்டாரு, சந்தோஷமா வர்றாரு. அதுக்கு அடுத்ததான் நம்ம இதை பார்க்கிறோம். பாருங்க, 13ஆம் வசனம் வாசிங்க. இந்த காரியத்துக்கு ஸ்டான்லி நிறைய வசனங்கள்லாம் கொடுத்தார் இல்லையா? எங்கெல்லாம் ஓய்வு நாளில் ஆண்டவர் சுகமாக்குனார் அப்படின்னு சில சில வசனங்களை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நிறையா நேரம் ஓய்வு நாளில் சுகம் கொடுத்தார். நிறையா நேரம் என்னைக்கு கொடுத்தாருங்க? ஓய்வு நாள். யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஓய்வு நாள் அப்படின்னா அது என்ன கிழமை? சனிக்கிழமை. சரியா? சனிக்கிழமை. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணியில இருந்து சனிக்கிழமை சாயங்காலம் 6. இதை ஆஃப் பண்ணி, இதை எடுத்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிரு. இந்த இதை க்ளோஸ் பண்ணிடு. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இதே நல்லா கேட்கு, க்ளோஸ் பண்ணி. இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள்ல சுகமாக்கினார். ஓய்வு நாள் அப்படின்னா யூதர்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணியில இருந்து சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணி, 24 மணி நேரம். சரிங்களா? அப்ப இந்த டைம்ல அவங்க எவ்வளோ தூரம் நடக்கணும், அவங்க
என்ன சுமைய தூக்கலாம், எவ்வளோ வெயிட் தூக்கலாம், எவ்வளோ தூரம் நடக்கலாம், என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு சில சட்ட திட்டங்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, யூதர்கள் வகுத்திருந்தாங்க. இப்ப நீங்க லூக்கா 24ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்னால அங்க ஒரு வார்த்தை வரும், ஓய்வு நாள் பிரயாண தூரம் அப்படின்னு. ஒரு ஓய்வு நாள்ல இவ்வளோ தூரம் தான் என்ன பண்ணலாம், பிரயாணம் பண்ணலாம். அதுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது, பிரயாணம் பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. இந்த ஓய்வு நாள் அப்படிங்கிறத யாரு மக்களுக்கு கொடுத்தது, யாரு? ஆண்டவர் தான் கொடுத்தார். ஆண்டவர் தான் கொடுத்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் பாருங்க. ஆதியாகமம் 2:2 பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் மலைகளையும் கடல்களையும் ஆறுகளையும் அப்புறம் என்னது விலங்குகள் பறவைகள் நீர்வாழ் ஜந்துக்கள் மரம் செடி கொடிகள் இதெல்லாம் படைச்ச போது 6 நாள் ஆண்டவர் என்ன பண்ணாராம், படைத்தார். வாசிங்கம்மா. கடவுளுக்கு ஓய்வு தேவையா? கடவுளுக்கு ஓய்வு தேவையா? தேவையா தேவையில்லைங்களா? கடவுளுக்கு ஓய்வு தேவையில்லை. He never gets tired. He never sleeps nor slumbers. இல்லையா? அவர் தூங்குறதில்ல, உறங்குறதில்ல. சங்கீதம் 121:4 படி இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதில்லை. அவர் தூங்குறதில்ல. கடவுளுக்கு தூக்கம் தேவையில்லை, ரெஸ்ட் தேவையில்லை. பட் he rested. 7th day God rested. ஏன் ரெஸ்ட் எடுத்தாரு? மனிதனுக்கு முன்மாதிரியாக அவர் அதை காட்டுவதற்காக ஓய்ந்திருந்தார். இப்ப இந்த ஓய்வுங்கிறத இப்படி பார்க்கணும். ஓய்வுங்கிறது என்ன அல்ல, அதாவது மனிதர்களுக்கு ஓய்வு தேவை. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தேவை? குறைஞ்சது 6 மணி நேரம், வயசுக்கு ஏற்ற மாதிரி இல்லையா? ஒரு 20-25 வயசு வரைக்கும் 9 மணி நேரம் தூக்கம் தேவை இல்லையா? அதுக்கு மேலே வயசு கூட கூட என்ன குறையும், தூக்கம் குறையும். அப்புறம் ஒரு 80 தாண்டிட்டா கோழி தூக்கமே தான் இருக்கும், தூங்குறதும் முழிக்கிறதுமா தான் இல்லையா? அதுதான் நேச்சர், ஆண்டவர் படைச்ச இயற்கை. ஆனா இப்ப அந்த ரெஸ்ட் மனிதனுக்கு தேவை. ஆண்டவர் அதனால தான் என்ன பண்ணாரு, பகலையும் இரவையும் உண்டாக்குறார். இரவு மனிதனுக்கு ஓய்வெடுப்பதற்கு. இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்குது, இன்னைக்கு பெரும்பாலான சிட்டிகள் என்ன, வயசானவங்க மட்டும்தான் தூங்குறாங்க. இலவட்டமெல்லாம் ஊரை சுத்திட்டே இருக்குது. சரியா? இயற்கைய மாத்தி பார்க்கறாங்க. என்ன ஆகுது, உடம்பு கெட்டுப்போம். உடம்பு என்ன ஆகுது, கெட்டுப்போம். இயற்கையோட நம்ம ஒன்றி வாழும் போது, இயற்கை என்பது கடவுள் படைத்த நியமனம். சூரியனை டெய்லி காலையில எந்திரின்னு ஆண்டவர் வேலை எழுப்புறதில்ல. சூரியனுக்கு ஒரு நியமத்தை வச்சுட்டார். நீ காலையில என்ன பண்ணணும், இப்படி சுத்தி வரணும், பூமியை சுத்தணும், உன்னை நீயே சுத்திக்கணும். இந்த மாதிரி ஒரு முறையை என்ன பண்ணிட்டாரு, வச்சுட்டார். அந்த முறையின்படி என்ன நடந்துட்டு இருக்குது, எல்லாம் கிரமமா நடக்குது. மனிதனை தவிர, யாரை தவிர, மனிதனை தவிர. மிருகங்கள்லாம் என்ன பண்ணல. நாங்க எத்தனை நாளைக்கு ராத்திரியிலே வேட்டைக்கு போறது, நாங்க பகல்ல வேட்டைக்கு போறோம்னு அவங்க எல்லாம் கிளம்பி இருந்தா நம்மெல்லாம் என்ன இல்லையா? அவங்க
ஆமா, ஆண்டவர் நம்மளை தூங்க வச்சுட்டு நீங்கெல்லாம் வேட்டைக்கு போங்கன்ட்டாரு, மனுஷனை காப்பாத்துறதுக்கு இல்லையா? எவ்வளோ அன்புள்ள அக்கறையுள்ள ஆண்டவர். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஓய்வு நாள் கர்த்தர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், வாரத்துக்கு ஒரு நாள், இப்படி சில ஓய்வுகளை ஏற்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் 7 பண்டிகைகளை உண்டாக்கினார். எத்தனை பண்டிகைகள்? 7 பண்டிகைகள். எதற்கு? கடவுள் என்னெல்லாம் செய்தார் என்று நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்காக அந்த பண்டிகைகள். புரியுதுங்களா? அப்ப இந்த ஒவ்வொரு டே ஆஃப் ரெஸ்ட், ஒவ்வொரு டே ஆஃப் செலிப்ரேஷன், இட் இஸ் ஆல் டைம் ஃபார் ரிஃப்ளெக்ஷன். இது எல்லாமே திரும்பி பார்ப்பதற்கு, நாம் செய்ததை யோசித்து பார்ப்பதற்குரிய தருணங்கள். புரியுதுங்களா? அப்ப ஆண்டவர் அந்த என்னது, தாம் படைத்தது எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாரு? ரிவ்யூ பண்ணி பார்க்கிறார். அவ்வளவுதான். சரியா? அப்படி பார்க்கும்போது தான் சொல்றாரு, நான் படைத்தது எல்லாமே எப்படி இருக்குது? நன்றாக இருக்கிறது. சரிங்களா? அப்ப இந்த ரெஸ்ட், ஓய்வை ஆண்டவர் தான் ஏற்படுத்தினார். அதே மாதிரி பாருங்களேன், யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 8-11 வாசிங்க. வசனம் குறிக்கிறவங்க உபாகமம் 5ஆம் அதிகாரம் 12-15 குறித்து கொள்ளுங்க. அப்புறம் டைம் இருந்தா வாசிங்க. யாத்ராகமம் 20:8-11. ஓய்வு நாள் அப்படின்னா அன்னைக்கு சனிக்கிழமை. சரிங்களா? அந்த நாளை நீ எப்படி நினை? பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாய். அப்படின்னா என்ன பண்ண? ரெஸ்ட்டுக்குன்னு ஒதுக்கி வச்சிருன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. சரியா? அந்த நாளில் ரெஸ்ட் எடுத்து கடவுள் என்ன செஞ்சார் நினைச்சு பார்த்து கடவுளுக்கு என்ன பண்ண? நன்றி சொல்ல. பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாள், வாரத்துல 6 நாள் நீ வேலை செய்ய. உனக்கு என்ன வேலை இருக்குதோ அந்த அத்தனை வேலை, வீட்டு வேலை, காட்டு வேலை, என்ன வேலை எல்லாம் இருக்குதோ எல்லா வேலையும் எத்தனை நாள் செய்ய? 6 நாள் செய்ய. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். புரியுதுங்களா? அப்ப ஆண்டவர் மனுஷனுக்கு ஒரு நல்ல சிஸ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த சிஸ்டத்துக்கு நாம அபாய்ட் பண்ணி இருந்தா நம்ம லைஃபுக்கு என்னது? நன்மை உண்டாகும், நம்ம வாழ்க்கைக்கு நல்லது உண்டாகும். ரைட்டுங்களா? சரி, இந்த மாதிரி ஓய்வு நாளை பத்தி நிறைய இருக்குது. நெகேமியா புத்தகத்துல கூட ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 15-22 வசனம் நோட் பண்ணிக்கங்க. வாசிக்க டைம் பத்தாது, அதனால நோட் பண்ணிங்க. நெகேமியா 13:15-22. நெகேமியா அலங்கத்தை எழுப்பிட்டாருங்க. எருசலேம் அலங்கத்தை என்ன பண்ணிட்டாருங்க? எழுப்பிட்டாருங்க. எழுப்பிட்டு என்ன ஆச்சுங்க? கேட்டுகள்லாம் செக்யூரிட்டி போட்டார். கேட்டுகள்லாம் என்ன பண்ணிட்டாரு? செக்யூரிட்டி போட்டார். ஓய்வு நாள் அன்னைக்கு வெளியே இருந்து வியாபாரத்துக்கு வர்றவங்க என்ன பண்றாங்க? ஓய்வு நாள் அன்னைக்கு அங்க வர்றாங்க. உடனே நெகேமியா கூப்பிட்டு என்ன பண்றாரு? இனிமேல் சனிக்கிழமை அன்னைக்கு இங்க வியாபாரத்துக்கு வந்தீங்க, உங்க பொருள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவேன்? புடுங்கி வச்சுட்டு வெறுங்கையா அனுப்பிவிட்டுருவேன். இனிமேல் என்னைக்கு வரக்கூடாதுங்க வியாபாரத்துக்கு? என்னைக்கு வரக்கூடாது? சனிக்கிழமை ஓய்வு நாள் அன்னைக்கு வரக்கூடாது. 2 தரம் அப்படி செஞ்சவங்களை கூப்பிட்டு மிரட்டி விட்டார். ஏன்னா அவர் கவர்னர், அந்த எருசலேம் பட்டணத்துக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? கவர்னரா இருக்கிறதுனால அவர் கூப்பிட்டு வார்ன் பண்றாரு. அதே போல இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா எடுங்க, 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 58:13 ஒருத்தர் வாசிங்க. ஏசாயா 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும்
உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். ஓய்வு நாளை எப்படிங்க எண்ணணும்? மகிமையா எண்ணணும், பரிசுத்தமா எண்ணணும். அப்படி செஞ்சா அப்ப நீ ஆண்டவருக்குள்ள எப்படி இருப்ப? மன மகிழ்ச்சியா இருப்ப. இந்த பாப்பா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? நிம்மதி இல்லாம இருந்தோம், ஏசு எங்களுக்கு என்ன கொடுத்தாரு? நிம்மதி. நிம்மதி மட்டும் இல்ல, இன்னொரு ஸ்டெப் அஹெட், ஒன் மோர் ஸ்டெப் அஹெட். என்னது? மன மகிழ்ச்சியை உங்களுக்கு கர்த்தர் தருவார். என்ன தருவாரு? மன மகிழ்ச்சி. கர்த்தருக்குள்ள நீ எப்படி இருப்ப? மன மகிழ்ச்சியா இருப்பாய். அப்புறம் உன் வாழ்க்கையில உன்னை உயர்த்துவேன். நீ செய்யற வேலை, நீ செய்யற பிசினஸ், நீ என்ன செய்யறியோ அதுல உன்னை நான் என்ன பண்ணுவேன்? உயரமா தூக்குவேன். யாக்கோபுக்கு, ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு என்னெல்லாம் நன்மைகளை கொடுத்தனோ அதே போல உனக்கு என்ன பண்ணுவேன்? நன்மை செய்வேன். ஆமா, யாருடைய வாய் சொல்லிச்சு? மனுஷன் சொன்ன வார்த்தையை மாத்திடுவான், கடவுள் சொன்ன வார்த்தைய மாற்ற மாட்டார். அவர் ஒருபோதும் மாறாதவர் இல்லையா? அப்ப இந்த வார்த்தை ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. அதனால ஓய்வு நாள். அப்ப இந்த ஓய்வு நாள்ல இப்ப இவங்க என்ன பண்றாங்க? ஓய்வு நாள் இப்படியெல்லாம் செய்யணும்னு கடவுள் சொல்லி இருக்கிறாரு. அப்ப இயேசுங்கிறவர் ஓய்வு நாள்ல சுகமாக்குறாரு. ஓய்வு நாள்ல என்ன கொடுத்தாரு? மண் எடுத்து சேறு பண்ணி பூசுறாரு. அவனை போய் குளத்துல போய் கழுவிட்டு வர சொல்றாரு. அப்ப இந்த ஆள் யார்கிட்ட இருந்து வந்த ஆள் இல்ல, கடவுள்கிட்ட இருந்து. கடவுள்கிட்ட இருந்து வந்திருந்தா என்ன சொல்லி இருக்கணும்? ஓய்வு நாள் இன்னைக்கு இருக்குப்பா, நாளைக்கு நான் உன்னை என்ன பண்றேன்? சுகம் பண்றேன்னு சொல்லி இருக்கணும் இல்ல? இவர் எப்படி இந்த ஓய்வு நாள்ல சுகமாக்கலாம் அப்படின்னு ஆர்த்தோடாக்ஸ் ஜூஸ், அதாவது பழமை வாதத்திலே ஊறின யூதர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அவங்க கேள்வி தர்க்க ரீதியா நியாயமானது. அவங்க கேள்வி தர்க்க ரீதியா நியாயமானது. ஆனால் கடவுள் என்ன சொல்றாரு? நீ இரக்கம் உள்ளவனாய் இருன்னு சொல்லி இருக்கிறார். எப்படி இரு? இரக்கம் உள்ளவனாய் இரு. மனிதர்களுக்கு நன்மை செய். அதே 58ஆம் அதிகாரம் ஏசாயா படிச்சீங்கன்னா நன்மை செய்ய சொல்லி வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. இந்த நன்மையை விட்டுட்டாங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. மதத்தின் பெயரால என்ன பண்றாங்க? they find fault in the name of religion. சரிங்களா? அப்ப குற்றம் கண்டுபிடிக்கும் போதுதான் இவங்க சொல்றாங்க, ஓய்வு நாள்ல எப்படிப்பா அவர் ஒன்னும் சுகமாக்கலாம்? அப்பன்னா அவர் எங்க இருந்து வந்தவர் இல்ல, கடவுள்கிட்ட இருந்து வந்த ஆள் இல்லப்பா. மற்ற யூதர்கள் கேட்கறாங்க, ஏங்க கடவுள்கிட்ட இருந்து வரலன்னா எப்படிங்க ஒரு ஆளோட கண்ணை திறக்க முடியும்? பிறந்ததுல இருந்த குருடனா இருந்தவன் கண்ணை திறக்க முடியும்? நீங்க வேணா சேர்த்து எடுத்து பூசுங்க, யாருக்காவது கண்ணு திறக்குதான்னு பார்க்கலாம். கேட்டிருப்பாங்களா? கேட்டிருக்க மாட்டாங்களா? ஆமா, அற்புதத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஆளோட சேர்ந்து சந்தோஷப்பட்ட இன்னொரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் என்ன கேட்குது? நீங்க வேணா பண்ணுங்க பார்க்கலாம். உலகம் உண்டானதுல இருந்து ஒரு ஆள் குருடங்கண்ணை திறந்துதா இது வரைக்கும் நம்ம கேட்டதே இல்லைங்களே. இவர் கண்ணை திறந்திருக்கிறார், நீங்க என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள என்ன நடக்குது? வாக்குவாதம் நடக்குது. விவாதம் வாக்குவாதமா மாறுகிறது. சரிங்களா? ஏற்கனவே ஸ்டான்லி சொன்னார். என்ன சொன்னாரு? ஒரு குரூப் பரிசேயர்கள். அவங்க யாரு? மதத்தின் மீது அதீத பற்று கொண்டவர்கள். சரியா? யூத மதத்துல அதீத பற்று கொண்டவங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல, ஒரு ஆளு கடவுள்கிட்ட இருந்து வந்திருந்தா இந்த வார்த்தைப்படி மோசே சொன்னபடிதான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த யூதர்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல, அப்படி நம்ம நினைக்க முடியாது. இது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. இது ஒன்றும் சாதாரணமா ஒரு ஆளுக்கு பார்வை தானே கொடுத்தாரு, இதுல என்ன வேலை இருக்குது? இதுல ஒன்றும் வேலை இல்லையே அப்படின்னு யூதர்கள் லாஜிக்கா நினைக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு இடையில என்ன போகுது? ஆர்கியூமெண்ட் போகுது. ஏப்பா வாப்பா, இது என்ன சாமி
சவுண்டை கொஞ்சம் குறைச்சி வைங்க ஜி. வாப்பா அப்படின்னு குருடனை கூப்பிடுறாங்க. நீ குருடனா இருந்தியா? ஆமாங்க. உனக்கு பார்வை கிடைச்சதா? தான் பாருங்க, நான் தான் உங்களை பார்க்கறேனே. எப்படி கிடைச்சத? ஏங்க நான் தான் இப்போ எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தேன், மறுபடியும் என்னைய கேட்குறீங்க? ஏசுங்கிறவர் வந்தாருங்க. அவர் என்ன சொன்னாருங்க, நான் பார்வை வேணும்னு ஒன்று என்கிட்ட வந்து அவர் என்ன பண்ணாருங்க, மண்ணில் எச்ச துப்பிங்க, சேறு பண்ணிங்க, அந்த சேத்தை என்ன பண்ணாருங்க, என் கண்ணில் பூசினாருங்க. அவர் என்கிட்ட போய் நீ சீலாவாம்ங்கிற குளத்துல கழுவு சொன்னாருங்க. நான் போய் அந்த குளத்துல போய் கழுவிட்டு வந்தேங்க. உடனே எனக்கு பார்வை கிடைச்சிருச்சுங்க. ஓஹோ, யார் பண்ணது? ஏங்க ஏசு பண்ணாருங்க. என்னங்க உங்களுக்கு? இது எங்க நடக்குது? இது எருசலேம்ல நடக்குது. எருசலேம்ல இருக்கிறவங்களுக்கு யாரோட குடும்பம் தெரியாது, யாரோட இயேசுவோட குடும்பம் தெரியாது. எங்க தான் தெரியும்? கலிலேயாவில் தான் தெரியும். நாசரேத் எங்க இருக்குது? கலிலேயா. அந்த கலிலேயா மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வேணா இயேசுநாதரோட பின்னணி தெரியும். எருசலேம்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியாது? இயேசுவோட பின்னணி தெரியாது. அந்த ஆள் யாரு? அந்த ஆளு ஏங்க பரிசேயர் குரூப் உங்க நம்ம குரூப்ல இல்ல. அந்த ஆளு இல்லைங்க. ஏங்க வேத பாரகர்லாம் இருக்கீங்களா? அந்த ஆள் உங்க குரூப்புங்களா? இல்லைங்க, அந்த ஆள் இல்லைங்க. அப்படி பார்த்தா எந்த குரூப்லயும் யாரும் இல்லை. அப்ப எப்படி இந்த ஆள் இப்படி பண்ணலாம்? இப்படி ஒரு கேள்வி. இந்த கேள்வி கேட்கும்போது அந்த குருடனோட பெற்றோரை கூப்பிடுறாங்க இல்லையா? அவனை பெத்த அப்பா அம்மாவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு 18ஆம் வசனம் வாசிங்க. 9:18. ம் ஆ ஆ ஆ ம் 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 ஆ ஆ ஆ ஆ ம் ஓகே, நன்றி. பாருங்க, இப்ப அப்பா அம்மா கூப்பிடுறாங்க, அப்பா அம்மாவை கூப்பிடுறாங்க, வர்றாங்க. ஏங்க இந்த ஆளு உங்க பையனா? ஆமாங்க சாமி. எப்படி இவன் குருடனா பிறந்தானா? ஆமாங்க சாமி, இவன் குருடனா தான் சாமி பிறந்தான். கண்ணு தெரியுதுங்கிறான். எப்படி இவனுக்கு கண்ணு பார்வை வந்துச்சு? யாரு பண்ணத? சாமி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சாமி. அவன் பெரிய பையனா இருக்கிறாங்க, அவனே வளர்ந்தவன் தானுங்க, அவனையே கேட்டுக்குங்க. எங்களுக்கு அவன் எப்படி நல்லானான்னு தெரியாதுங்க, யாரு சுகம் பண்ணதுன்னு தெரியாதுங்க. அதுக்கு பின்னால காரணம் வருது. அதாவது யாராவது இயேசுதான் இப்ப பண்ணாருன்னு சொன்னா அவனை எதை விட்டு வெளியேற்றணும்? தங்களோட கோயிலை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணி வச்சிருந்தாங்க? கட்டுப்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க, ஊர் கட்டுப்பாடு. சரியா? அதனால இந்த அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்க, நம்ம இதை சொல்லி நம்மளை வெளியே அவன் தள்ளி போட்டோன்னா, பையனை தள்ளி விட்டா நாம கவனிச்சுக்கலாம். பையனை வெளியே தள்ளி விட்ட பையனை நாம இவங்களுக்கு தெரியாம ராத்திரியில கூப்பிட்டு சோறு கூறு கொடுத்துக்கலாம். ஆனா நம்மளையே தள்ளி விட்டானுங்கனாக்கா நம்ம எங்க போறது அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்க? டெக்னிக்கா, நீ டெக்னிக்கா வந்தீங்கன்னா நாங்களும் டெக்னிக்கா வருவோம் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியாதுங்க இல்லையா? சொல்லிட்டாங்க. இப்போ யூதர்கள் என்ன பண்றாங்க? அப்படியா ஏப்பா நீதான் பார்வையிடு. என்னங்க எத்தனை முறைங்க சொல்றது? இப்போதான் இவருக்கு டென்ஷன் ஆகுது. யாருக்கு டென்ஷன் ஆகுது? பார்வை பெற்றவருக்கு டென்ஷன் ஆகுது.